ஆர்மீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் பார்க்க போகிறது OT7 ஹாரர் மூவி. ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஸ்டார்டிங்கில் ஒரு 10 வயசு சின்ன பையன் நடு காட்டுக்குள்ளே, அதுவும் ஃபுல் மூன் டே அன்னைக்கு நடந்து போயிட்டுருக்கான். அவனுக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது, இங்கே வா இங்கே வான்னு. அவன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அப்போதைக்கு ஒரு வௌவால் பறந்து வந்துட்டுருக்கு. அது ஃபோர்ஸாக அடிக்கிற மாதிரி பறக்குது. அவன் அது வருதுன்னு சொல்லிட்டு கீழே குனிகிறான். அதுக்குள்ளே ஒரு கை வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இழுத்துட்டு போய் போட்டுருது. அவன் கண்ணை முழிச்சு பார்க்குறான், இன்னும் அதே இடத்துல தான் இருக்கான். அதுவும் ஒரு பால் அடைஞ்ச கோட்டைக்குள்ளே. அவன் ஏஞ்சி பார்க்குறான். அவனுக்கு பயமாக இருக்குது. அதுவும் பயங்கரமான ஹாரர் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குது. அவனுக்கு பயங்கரமாக வேர்த்து கொட்டுது. அவனை நோக்கி ஒரு கை வேகமாக தொடுறதுக்கு வருது. அவன் பயங்கரமாக கத்துறான். திடீர்னு ஏஞ்சி பார்க்குறான், கனவு. ஜின்னு பக்கத்தில் வந்து, என்னடா சுகா, உனக்கு திருப்பி அந்த கனவு வருதா என்ன? ஆமாம், உன்னால தான். நீ என்னை தனியாக அந்த இடத்துல அன்றைக்கி விட்டுட்டு போகாமல் இருந்திருந்தா எனக்கு இப்படி வந்திருக்காது. அதனால தாண்டா உன்கிட்ட நான் டெய்லி காலைல ஏஞ்சி சாரி கேட்குறேன். நீ இப்படியே டெய்லி பயத்தோட எழுந்திரிச்சிட்ருக்க. உனக்கு கீழே 2 தம்பிங்க இருக்காங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லை? ஜேஹோப் என்னன்னா எப்போ பார்த்தாலும் பேயை கண்டுபிடிக்க போகிறேன்ட்டு எங்கேயா சுற்றிட்டுருக்கான். நீ என்னன்னா ஜேஹோப்க்கு ஆப்போசிட்டாக இருக்க. வி என்னன்னா அருந்தவாளாக இருக்கான். வர வர என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறானுங்க 2 பேரும். நீ தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க. ஆனால் நீ இப்படி பயப்படுறேன்னு அவனுங்களுக்கு தெரிஞ்சா உன்கிட்ட இருந்து இன்னும் வால் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஒழுங்காக நீ அவனுங்களை கண்ட்ரோல் பண்ணு. அதுக்காக இந்த மாதிரி பயப்படுறதுலேருந்து வெளியே வா. ஹாஸ்பிட்டல்னா சைக்காட்ரிஸ்ட் யார்கிட்டயாவது போகலாமா? ஹே ஜின்ன, ஒழுங்காக ஓடி போயிரு. உனக்கு என்னை பார்த்தா என்ன மென்டல் மாதிரி இருக்கா? உன்னோட நல்லதுக்கு தாண்டா நான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ ஃபஸ்ட்டு கிளம்பு. அவனுங்க கிளம்பிட்டானுங்களா இல்லையா? கிளம்பிட்டானுங்க. சரி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். என்னோடய பேஷண்ட்லாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. சரி போ. ஃபஸ்ட்டு உண்மையான பேஷண்ட்டை பாரு. நீ வந்து எப்போ பார்த்தாலும் என்னவே பேஷண்ட்டாக பார்த்துட்ருக்காத. சுகா, உனக்கும் போக போக வாய் ரொம்ப. சரி, நீ கிளம்பு. உன் பேஷண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்க. நான் அவனுங்க 2 பேர்த்தையும் காலேஜில் விட்டுட்டு நான் ஒர்க் போக போகிறேன். இன்றைக்கி நீ லீவ் போடலாம்ல? இல்லை நான் இந்த மந்த்துக்கு லீவ் எடுக்கவே இல்லை. ஸோ நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டு ஃப்ரைடே எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துகிட்டு அண்ட் சாட்டர்டே சண்டே ஆஃபீஸ் லீவில் அப்படி போகலான்ட்ருக்கேன். ஓ சரிடா, நீ பாரு, நான் கிளம்புறேன். ஜின்னு கிளம்பிடுறாங்க. சுகா கீழே வந்து, ஹே ஜேஹோப் அண்ட் ஜிமின் 2 பேரும் கிளம்பிட்டிங்களா? வி ஓடி வந்து சுகாவை ஹக் பண்ணி, ஹே சுகா ப்ரோ, இன்றைக்கி ஏன் நீ லேட்டாக எழுந்திரிச்ச? எனக்கு டைம் ஆகிடுச்சு பாரு, வா சீக்கிரம் போகலாம். சரிடா போகலாம் வான்னு சொல்லி சுகா 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. தென் யூனிவர்சிட்டியில் இறக்கி விட்டு, சரி பாய், நான் கிளம்புறேன். சரி சுகா, நீ பார்த்துப்போ. உனக்கு 3 நாள் லீவில் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இவன் ஒருத்தன் என்ஜாய்ன்ட்டே இருக்கான். நானே எப்படா தூங்குவேன், ரெஸ்ட் எடுப்பேன்ட்ருக்கேன். சரிடா பாய், நான் கிளம்புறேன்னு சொல்லி சுகா கிளம்பிடுறாங்க. ஹே ஜேஹோ ப்ரோ, நம்ம இன்றைக்கி ஏதாவது ஃபன் பண்ணிவிட்டு அப்புறமா லேட்டாக வீட்டுக்கு போகலாமா? அடி வாங்குவ வி. ஆல்ரெடி நீ வால் பண்ணிகிட்ருக்கன்னு ஜின்னு என்ன திட்டிகிட்ருக்கான். அப்புறம் மறுபடியும் நான் மாட்டிப்பேன். இன்றைக்கி ஒழுங்காக நம்ம வீட்டுக்கு போகிறோம். நாளைக்கு மறுநாளாக லீவ் தானே. ஸோ அப்போ நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம், ஓகேவா? டீல் ப்ரோன்னு சொல்லிட்டு வி அவங்க கிளாஸ்க்கு போகிறாங்க. தென் ஜேஹோப் அவங்க கிளாஸ்க்கு போயிடுறாங்க. ஆரம் இன்ட்ரோ. என்னோட நேம் கிம் நம்ஜோன். எனக்கு 2 பிரதர்ஸ் இருக்காங்க. என்னோடய பிரதர்ஸ் நேம் ஜிமின் அண்ட் ஜேகே. இவங்க 2 பேரும், ஜிமின் எங்கள் யூனிவர்சிட்டி தான் படிக்கிறான், பட் அவன் செகண்ட் இயர். என்னோடய பிரதர் ஜேகே இப்போ தான் ஹை ஸ்கூல் படிச்சிட்ருக்கான். 2 பேர்த்த பற்றி சொல்லணுன்னா, ஜிமின் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர், ஆனால் ஜேகே அப்படியே ஆப்போசிட். எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவான். ஆனால் என்கிட்ட மட்டும் அவன் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பான். ஏன்னா நான் கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. நாங்கள் 3 பேரும் இந்த ஸ்டேட் கிடையாது, வேறு ஸ்டேட். நாங்கள் இங்கே படிக்கணுமேன்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்கோம். அவனுங்க 2 பேர்கிட்டையும் அதை பண்ணு இது பண்ணுன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 2 பேருமே அவங்கவுங்க ஒர்க்கை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. 2 பேருமே ரொம்பவே பொறுப்பாக இருப்பாங்க. எங்கள் 3 பேர்த்துக்கும் சம்மர் லீவ் விட போகிறாங்க. நாங்கள் எந்த பிளானுமே பண்ணல வெளியே போகிறதுக்கு. என்ன பண்ண போகிறோமோ. அதுவும் இன்றைக்கி எனக்கு லாஸ்ட் டே, ப்ராஜெக்ட் வேறு கொடுப்பாங்க. ஆரம் கிளாஸ்குள்ளே போய் உட்காடுறாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு பெஞ்ச். சார் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னையிலேருந்து உங்களுக்கு சம்மர் ஹாலிடே. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு லாஸ்ட்டு ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் சம்மர் லீவுக்குள்ளே முடிச்சுட்டு வந்துடணும்.
இந்த ப்ராஜெக்டை நீங்கள் தனியாக பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்காக ஒரு பார்ட்னரை நானே சூஸ் பண்ணுவேன். ஸோ அவங்க கூட சேர்ந்து தான் அந்த ஃபுல் ப்ராஜெக்டையும் பண்ணணும். அதுக்கான டைட்டிலை நான் கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு உங்கள் பார்ட்னர்ஸ் எல்லாம் நான் பிரித்து விடுவேன். அதுக்கப்புறம் 5 டைட்டில் சொல்லுவேன். அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணிட்டு வரணும். எல்லாத்தையுமே பார்ட்னர்ஸ் ஆக்கி விடுறாங்க. ஆரம் அண்ட் ஜேஹோப் 2 பேருமே ஒரு டீமில் வந்துடுறாங்க. 2 பேரும் இப்போ தான் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. ஹாய், என்னோட நேம் ஆரம். எனக்கு தெரியும் ஆரம் உன்னோட நேம் ஆரம்னு. ஆனால் உனக்கு தான் எங்களை தெரியாது. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் பெஞ்ச் சைட்லாம் பார்த்தா தானே. நான் உன்னை நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன். நீ எப்போ பார்த்தாலும் லைப்ரரியிலே இருப்ப, இல்லைனா படிச்சுக்கிட்டே இருப்ப. ஆனால் யூனிவர்சிட்டி முடிஞ்சதும் போதும் நீ உடனே கிளம்பிடுவ வீட்டுக்கு. ஆமாம், எங்கள் வீட்டில் எனக்கு 2 தம்பிங்க இருக்காங்க. அவங்கள போய் நான் பார்த்துக்கணும். அண்ட் அவங்களுக்கும் எக்ஸாம்ஸ் வருதில்ல, நான் சொல்லி கொடுப்பேன். அதனால் நான் சீக்கிரம் போயிடுவேன். ஓ அப்படியா? எனக்கு கூட 3 பிரதர்ஸ் இருக்காங்க வீட்டில். நாங்கள் 4 பேர். எனக்கு 2 எல்டர் பிரதர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் பேர் ஜின், இன்னொருத்தர் பேர் சுகா. இன்னொரு யங்கர் பிரதர் இருக்கான், அவன் பேர் வி. ஓகே ஜேஹோப், நீ இதில் இருக்க 5 டைட்டில்ஸில் ஏதாவது ஒன்று நீயே சூஸ் பண்ணு. ஏன், உனக்கு அதில் ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல? இல்லை ஜேஹோப், அதில் 5 ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதில் இருக்க 4 ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு தெரியும், நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த 5th ஒன் நான் பண்ணதில்லை. சரி, இனிமே கற்றுக்கலான்னு தான். இதில் இருக்க 5ல் உனக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ நீ சொல்லு ஜேஹோப், நம்ம அப்படியே பண்ணலாம். நம்ம வேணால் ஹாரர் சூஸ் பண்ணிக்கலாமா? எனக்கு ஓகே ஜேஹோப். நான் இதுக்கான பிளேஸ்லாம் சூஸ் பண்ணணுமே, என்ன பண்ணுறது? அதை பற்றி நீ ஃபீல் பண்ணாத. எனக்கு ஹாரர்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட். நான் அதுக்கான நிறைய பிளேஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் உனக்கு பிக்சர்ஸ் நாளைக்கு சென்ட் பண்ணுறேன். நீ அதில் ஏதாவது ஒரு பிளேஸை சூஸ் பண்ணு, நம்ம வேணால் போகலாம். நான் ஒன்று சொல்லவா? சொல்ல ஆரம். நம்ம வேணால் இந்த ஹாரரை ஏன் ஃபேமிலி ஃபிக்ஷன் கலந்த ஹாரராக மாற்றக்கூடாது? என்ன சொல்ல வர ஆரம்? இப்போது நமக்கு சம்மர் டைம் லீவ் விடுவாங்கள்ல, நீ எனக்கு ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணுறேன்னு சொன்னல, அதில் நம்ம ஒரு பிளேஸை சூஸ் பண்ணுவோம். நம்ம பிரதர்ஸ் கிட்டலாம் கேட்போம். அவங்களுக்கு ஓகேனா நம்ம ஃபேமிலியாக சேர்ந்து ட்ரிப் மாதிரி போகலாம். இது நல்லா இருக்கே, நம்ம வேணால் போவோம். சரி, வீட்டில் போய் கேட்டு வரேன். நீயும் கேட்டுட்டு வா. 2 பேரும் லைப்ரரி போகிறாங்க. ஜிமின் ஆரமுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஆரம் எடுக்கலை. ரீசன் ஏன்னா அவர் ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்ருக்கார்ல, அதனால் ஜிமினோட காலை அட்டன் பண்ணல. ஜிமினுக்கு புரியுது ஸோ ஆரம் பிஸியாக இருக்கான்னு. அதனால் சரி, நான் ஜேகே ஸ்கூலுக்கு போய் ஜேகேவை கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன்னு சொல்லி ஆரமுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. வி நடந்து போயிட்டுருக்காங்க. ஜிமினை அப்படியே கிராஸ் பண்ணி பைக்கில் வேகமாக போயிட்டுருக்காங்க. வி ஜிமினை பார்த்துட்டு, இவன் என்ன இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கான், ஆனால் இவ்வளோ ஸ்பீடாக பைக் ஓட்டுறான். ஜிமின் அவ்வளோ வேகமாக வந்து ஒரு ஹை ஸ்கூல் முன்னாடி நிற்கிறாங்க. சாரிடா, நான் லேட்டாக வந்துட்டேனா? இல்லை ப்ரோ, நீ இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்ட தெரியுமா? ஏன்டா? ஒன்றும் இல்லை, நம்ம வேணால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போகலாமா அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. சரி வா, இன்றைக்கி நமக்கு கிளாஸ் ஓவரில் லீவ் விட்டுருவாங்கள்ல, இன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போவோம். சரி சீக்கிரம் வான்னு சொல்லி பைக்கை நிறுத்த நம்ம போகலான்னு சொல்லி ஜேகே கூப்பிட்றாங்க. ஸோ ஜிமின் பைக்கை நிறுத்திட்டு வராரு. 2 பேருமே ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போகிறாங்க. ஜேகே, அங்கே 2 பிளேஸ் எம்டியாக இருக்குல்ல, நீ அங்கே போய் உட்காரு, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். இல்லை ஜிமின், நான் வாங்கிட்டு வரேன், நீ போய் உட்காரு. சரிடா, போய் சண்டை முழுக்காமல் ஒழுங்காக போய் பார்த்து வாங்கிட்டு வா. சரி, நான் வாங்கிட்டு வரேன், நீ போய் உட்காரு. ஸோ ஜேகே 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராரு. அப்போது ஐஸ்கிரீம் ஷாப்பில் ஒருத்தன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப சிரித்து பேசிக்கிட்டே பின்னாடி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் அவனுங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கான். அப்போது தெரியாமல் ஜேகே மேலே மோதி ஏறுறான். ஜேகேவோட ஐஸ்கிரீம்லாம் கீழே கொட்டிடுது. ஜேகே கோவத்தோடு அப்படியே மேலே நிமிர்ந்து பார்க்குறாங்க. வி ஜேகேக்கு வந்த கோவத்தில் வியோட காலரை பிடிச்சி, எவ்வளோ தைரியம்தான் நீ என் ஐஸ்கிரீமை கீழே கொட்டியிருப்ப? ஹே, ஐஸ்கிரீம் தானே கீழே கொட்டுச்சு, நான் வேணா உனக்கு ஒன்று வாங்கி தரேன். அதெல்லாம் முடியாது, நான் வாங்கின மாதிரியே அப்படின்னு எனக்கு வாங்கி தருவியா? அது எப்படி முடியும்? நான் தெரியாமல் தானே தள்ளிவிட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பின்னாடி யார் வராங்கன்னு கூட தெரியாமல் அப்படி பார்த்து பேசிகிட்டு வருவேன். இது உனக்கு தெரியாமல் தள்ளிவிட்டதா? டேய் தம்பி, ஒழுங்கா நீ என் மேலே இந்த கையெடு. நான் ஏன் எடுக்கணும்? நீங்கள் தானே ஃபஸ்ட்டு என் ஐஸ்கிரீமை கீழே தள்ளி விட்டீங்க. அதுவும் இல்லாமல் தள்ளி விட்டதும் இல்லாமல் என்னை திட்டுறீங்க, தம்பின்னு வேற சொல்கிறீங்க. நான் எப்படி எடுப்பேன்? உன்னெல்லாம் இவ்வளோ தூரம் வாங்க போங்கன்னு மரியாதையாக கூப்பிட்டது பெருசுன்னு சொல்லி ஜேகே வேகமாக அடிக்க போகிறாரு. ஹே தம்பி, என்னப்பா ஐஸ்கிரீம் கொட்டினதுக்கு இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லி வியோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஏன் உன் ஐஸ்கிரீமை கீழே தள்ளி விட்டா நீ ஜாலியாக இருப்பியா?
ஜிம்மின் அப்போ தான் ஜேகேவை தொலைவுறாங்க. எங்கே போனவன் 1/2 மணி நேரம் ஆச்சு இன்னும் வரலன்னு சொல்லி காலில் இருக்க ஹெட்செட்டை கீழே கழட்டிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகே சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஹே ஜேகே, நான் உன்னை ஐஸ்கிரீம் தானே வாங்கிட்டு வர சொன்னேன், இப்போ தானே சொல்லி அமிச்சேன் யார்கிட்டயே சண்டை போடாதுன்னு. இல்லை ஜிமின், அவன் என்னோட ஐஸ்கிரீமாக கீழே தள்ளி விட்டான். ஐஸ்கிரீம் தானே, சரி விடு, போனால் திருப்பி வாங்கிக்கலாம், ஏன் அதுக்கு போய் சண்டை போட்டுட்ருக்க? அதெல்லாம் முடியாது, இவன் என்கிட்ட மறுபடியும் சாரி கேட்க சொல்லு, இல்லைன்னா நான் இவனை விட மாட்டேன். யார் ஜேகே அதுன்னு சொல்லி இப்படி திரும்ப சொல்கிறாங்க. பார்த்தா வியும் அப்போ தான் ஜிமினாவை பார்க்குறாங்க. ஹே ஜிமின், நீங்கள் என்ன பண்ணுற? ஹே வி, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுற? என் தம்பிக்கிட்ட உனக்கு என்ன வேலை? என்ன இவன் உன் தம்பியா? நீ பார்க்க சாஃப்டாக இருக்க, ஆனால் உன் தம்பி என்ன இவ்வளோ ஆட்டிடியூடாக இருக்கான்? ஹே என்ன, நீ அண்ணனோட என்ன கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்க? அவன் குழந்த மாதிரி, நான் அப்படி இல்லை. உன்னை சும்மா விடுறேன். ரீசன், நீ ஜிமினாவோட ஃப்ரெண்டு, இல்லை நீ அவ்வளோதான். ஜேகே வேறு ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்காக போகிறாரு. வி, என்னடா உன் தம்பி இப்படி இருக்கான், ஒரு ஐஸ்கிரீம்காக இப்படி சண்டை போடுறான்? அது என்னான்னு தெரில, என்கிட்டையும் என் அண்ணன்கிட்டையும் தவிர மற்ற எல்லாரை பார்த்தாலும் இவன் இப்படி தான் நடந்துக்கிறான். கொஞ்சம் ஆட்டிடியூடாக இருப்பான், கோவப்படுவான், ஆனால் ரொம்ப நல்ல பையன். சரி ஜிமின், நான் இங்கேருந்து போகிறேன், உன் தம்பியை ஒழுங்காக பார்த்துக்கோ. சரிடான்னு சொல்லி ஜிமின் சிரிச்சுட்டே ஜேகே கிட்டே போகிறாரு. அப்போது வியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், ஹே என்னடா, உன்னை யாராவது எய்த்து பேசினாலே அவங்கள அடிச்சிருவ, அண்ட் பக்கத்தில் வந்து உன் காலரை பிடிச்சா அவ்வளோதான் அன்னைக்கு அவன். ஆனால் நீ இவனை பார்த்து மட்டும் எதுவுமே பண்ணல, என்னடா ஆச்சு? சின்ன பையன் விட்டுட்டியா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைடான்னு சொல்லிட்டு, சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஷோல்டரில் கைப்பட்டு கூப்பிட்டு போகிறாரு. போகும்போது திரும்பி திரும்பி ஜேகேவே பார்த்துட்டு போகிறாங்க. வி பார்த்துட்டே போகிறத ஜேகே பார்த்துட்றாங்க. வியை பார்த்து, கொன்றுவேன், ஒழுங்கா போ அப்படின்றாங்க. ஏன்டா நீ இப்படி யார்கிட்டையும் நடந்துக்க மாட்டியே, திடீர்னு ஒரு ஐஸ்கிரீம் கொட்டினதுக்கு போய் அவனை ஏன் இப்படி பண்ணுற? இல்லை ஜிமின், எனக்கு அவனை பார்த்தாலே ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் மாதிரி தோணுது, எனக்கு பிடிக்கல, அதனால தான். சரி சரி, நீயும் உன்னோட பேட் வைப்ரேஷனும், இந்த பேட் வைப்ரேஷன் போகிறதுக்கு நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கோலா. 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போதைக்கு ஆரம் கால் பண்ணுறாங்க. என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு இந்த ஆரம் கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. இல்லைடா, அவனுக்கு லாஸ்ட் டேயில் ப்ராஜெக்ட் இருக்கும், சரியா அட்டன் பண்ணுறேன். சொல்ல ஆரம், என்ன இப்போ கால் பண்ணியிருக்க? இல்லைடா ஜிமின், எனக்கு இன்றைக்கி ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க, நீ எங்கே இருக்கன்னு சொல்லு, நானும் வந்துடுறேன். நாங்கள் இங்கே தான் இந்த ஐஸ்கிரீம் ஷாப் கிட்டே நிற்கிறோம், நீ சீக்கிரம் வந்துடு. சரி ஜேஹோப், என்னோடய பிரதர்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க, நான் கிளம்புறேன், நீ என்னன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு இன்றைக்கி நைட்டு. சரி ஆரம், நான் கால் பண்ணுறேன். தென் 2 பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஆரம் ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்துடுறாரு. தென் 3 பேருமே கிளம்புறாங்க. ஏன் ஆரம், நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்லையா? இல்லைடா, எனக்கு இன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்ககிட்ட ஒரு நியூஸ் சொல்ல போகிறேன். என்ன நியூஸ்? அது பேடாக மட்டும் இருக்கக்கூடாதுன்னு ஜேகே சொல்கிறாங்க. ஏன்டா திடீர்னு பேடுன்னு சொல்கிற? இல்லை, நான் இன்றைக்கி ஒரு பேட் வைப்ரேஷனை பார்த்தேன், அதனால தான், ஏதாவது குட்டாக இருக்கட்டுமேனு இந்த சம்மருக்கான பிளானை நான் போட்டுட்டேன். என்ன ப்ரோ, நம்ம எங்கேயாவது போக போகிறோமா? ஆமாம், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்றைக்கி ஒரு பிளேஸ் சொல்கிறேன்னு சொன்னால், அந்த பிளேஸ்க்கு நம்ம வெக்கேஷன் போக போகிறோம். ஓ, அப்போ சூப்பராக தான் இருக்கும். ஏன்டா அப்போங்கிற? நீ சூஸ் பண்ணா ஏதாவது சயின்ஸு இந்த படிக்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணுவேன், உன் ஃப்ரெண்டு சூஸ் வாங்கண்ணா, அப்போது நல்லா தானே இருக்கும், அதனால தான் சொன்னேன். ஹே ஜேகே, நீ சும்மாவே இருக்க மாட்டியான்னு சொல்லி ஆரம் அடிக்கிறாங்க. அப்போ ஜேகே ஓடுறாரு, பின்னாடியே ஆரமும் துரத்திட்டு போகிறாங்க. ஜிம்மின் 2 பற்றியும் பார்த்துட்டு, எங்கடா என்னை விட்டுட்டு நீங்களும் ஓடுறீங்க, நானும் வரேன் இருங்கன்னு சொல்லி ஜிம்மினும் பின்னாடியே ஓடுறாரு. தென் ஜேஹோப் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது ஜேஹோப்பை பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. என்னடா இன்றைக்கி அதிசயமாக நான் வருவேனா இல்லையான்னு பார்த்துட்ருக்க? ஆமாம், சும்மா தான், எனக்கு இன்றைக்கி போர் அடிக்குது, அதான். ஆனால் இன்றைக்கி உன் ஃபேஸ் பார்க்க கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் உன் காலெல்லாம் கசங்கியிருக்கு, என்ன நடந்துச்சு? சண்டையா என்ன? சண்டைலாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நான் ஒருத்தனை பார்த்தேன், அவனை மாதிரி நான் ஒரு ஆளை பார்த்ததில்ல, கொஞ்சம் பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தான். என்னடா கோஸ்ட் எதுவும் பார்த்தியா என்ன? எனக்கு அதோட நம்பரை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல. ஐயோ ப்ரோ, நீ எப்போ பார்த்தாலும் கோஸ்ட்டுன்ட்டே இரு, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உன்னை வந்து தூக்கிட்டு பார்த்து பாரு என் கண்ணு முன்னாடியே. ஓ அப்படியா, பார்த்துக்கலாம், அப்படியே வந்தாலும் ஃபஸ்ட்டு ஒன்றை தான் நான் தள்ளி விடுவேன். சரி, உன்னோட பேகை கொடு, நான் மாட்டிக்கிறேன்னு சொல்லி பேகை பின்னாடி மாட்டிக்கிட்டு திடீர்னு ஓடி போய் ஜேஹோப் மேலே உட்காந்துக்கிறாங்க. என்னடா நீ இன்னும் அடங்கவே மாட்டேங்கிற, இந்த மாதிரி வாழை பண்ணிகிட்டே இருக்க? இல்லை, ரொம்ப நாளாச்சு உன் மேலே இப்படி உப்பு மூட்டை தூக்கிட்டு போய், அதனால தான். சரி வா உள்ள போகலான்னு சொல்லி ஜேஹப் உள்ள கூட்டிகிட்டு போகிறாரு.
அப்போது வியும் ஜேஹப்போ ஏதோ சேர்ந்து சமைச்சிட்ருக்காங்க. தென் ஜின் அண்ட் சுகா 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. என்ன ப்ரோ இன்னைக்கு ஒர்க்கெல்லாம் எப்படி போச்சுன்னு கேட்குறாங்க. சுகா உனக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி சுகாவை போய் ஹக் பண்ணுறாங்க. ஹே ஏன்டா நீ வேற, நானே டயர்டில் வந்திருக்கேன். சரி என்ன சமைச்சு வச்சுருக்க? இப்போ தான் ப்ரோ சமைக்கவே போகிறோம். அப்போ ஏதோ ஸ்மெல்லெல்லாம் வந்துச்சு. அது ஒன்றும் இல்லை, நான் என்னடா பண்ணி வச்சேன்னு சொல்லி ஜின்னு போய் எட்டி பார்க்குறாங்க. உள்ள அப்படியே தேய்ச்சி வச்சுருக்காரு ப்ரெட்டெல்லாம். ஏன்டா இப்படி பண்ணுற? உனக்கு ஒரு ப்ரெட்டை கூடவா சரியாக ரோஸ்ட் பண்ண தெரியாது? அது ஒன்றும் இல்லை, இதோ இந்த ஜேஹப் கிட்ட பேசிக்கிட்டே இப்படி பண்ணிட்டேன். இதுக்கு தான் வாழுத்தனம் பண்ணக்கூடாது. நீ போயும் அந்த ஹாரர் பைத்தியம் கூட போய் சேர்ந்துப்பாரு, அப்புறம் அப்படி தான் இருப்ப. ஆமாம் ப்ரோ, இந்த ஜேஹப் இருக்கான்ல இன்னைக்கு என்கிட்ட பேயோட நம்பர் கேட்குறான். ஓ அந்தளவுக்கு நீ வந்துட்டியாடா ஜேஹோப்? ஒன்றும் இல்லை ப்ரோ, பேயோட நம்பர் தானே கேட்டேன். நான் என்ன ஏதாவது கேர்ள்ஸோட நம்பரை கேட்டேன்னா என்ன? ஹே இங்கே வா. என்ன ஜேஹப் ப்ரோ, என்னை அடிக்க போறியா என்ன? அடிக்கலாம் போல காட்டேன். என்ன எனக்கு தரப்போறியான்னு சொல்லி ஆன்னு காமிக்கிறாரு. சுட சுட வச்சுருந்த ப்ரெட்டை தூக்கி அப்படியே வாயில் போட்டு விட்டுறாரு. வீக்கு அப்படியே வாய் சுட்டுருது. ஐயோ ப்ரோ இவன் என்னை இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி ஜின்னு பின்னாடி போய் அழுதுட்ருக்காரு. ஜின்னு ஜேஹப் நீ சும்மாவே இருக்க மாட்டியா? இவனுங்களுக்கு வர வேலையே இல்லை, நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு, சரி ஜின் நீங்கள் சமைச்சதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்க, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சோஃபாவில் போய் தூங்க போயிடுறாரு. ஜேஹோபோ ஜின்னும் சமைச்சு முடிச்சிட்டாங்க. ஹே நீ போய் சுகாவை போய் கூட்டிகிட்டு வாங்க. சரி நான் போய் கூப்பிட்றேன்னு சொல்லி சுகான்னு எழுப்பி விடுறாங்க. சுகா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறாங்க, அப்படியே மொத்த வெயிட்டையும் தூக்கி போய் சுகா மேலே போடுறாங்க. ஏன்டா அப்படி பண்ணுற? எந்திரிடா, எதுக்குடா என் மேலே வந்து படுக்கிற? நான் தான் நீ கூப்பிட்டுட்டே இருந்தேன், எந்திரிக்கவே இல்லை, அதான் அப்படி பண்ணேன். இப்போ எந்திரிக்க போயில, எந்திரி. ஸோ 4 பேருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது ஜேஹப் வந்துட்டு 3 பேர்த்துக்கிட்டேயும் சொல்கிறாங்க, பிரதர்ஸ் நீங்கள் ஏதாவது பிளான் போட்டிருக்கீங்களா என்ன? ஆமாம் நான் பிளான் போட்டிருக்கேன். என்ன பிளான் சுகா? நான் இந்த 3 நாளும் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க போகிறேன், தூங்கி வீக்கு கோவம் வருது. சுகா எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பியா? ஒரு நாள் கூட எங்கள் கூட ஃபன் பண்ணணுன்னு நினைக்க மாட்டியா? நீ என்னப்பா நீ காலேஜ் படிக்கிற, போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன், லீவ் கூட போகலாம், எப்போ வேணாலும் படுத்துப்பேன். நான் அப்படி இல்லைல்ல. ஆமாம் நீ அப்படியே பெரிய ஒர்க் பண்ணிட்ட, நீ போயிட்டு இப்படி ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்கிற. நீ மட்டும் எங்கள் கூட ஃபன் பண்ண வரலன்னு வச்சுக்கவேன், நானும் கேம்பிங் அந்த இடத்துக்குலாம் போகாமல் உன் கூடயே ஸ்டே பண்ணுவேன். அப்புறம் உன்னை தூங்க விட மாட்டேன், தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பேன். பரவாயில்லையா? ஜேஹோப் நீ ஏதோ வெக்கேஷன் போகலான்னு சொன்னியே, போகலாமா? நான் ரெடி. ஜின்னு ஜேஹோப் 3 பேரும் முழிக்கிறாங்க. என்னடா இப்போ தான் வரலன்னு சொன்னேன், அதுக்குள்ளே வரேன்னு சொல்கிற, என்னதாச்சும் உனக்கு? ஐயோ இவன் கூட வந்து டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்கு நான் பேசாமல் உங்கள் கூடயே வந்துடுவேன் வெக்கேஷனுக்கு. அப்படியே போகிற வழியிலையாவது தூங்கலாம்ல. இவன் அப்படி பண்ண விட மாட்டானே. நீ கவலைப்படாத சுகா, நீ எங்கே போனாலும் அங்கே நானும் இருப்பேன். ஹாப்பி? கடவுளே இவங்கிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க. கூடிய சீக்கிரத்தில் இவனோட டார்ச்சரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு பர்சனை இவனுக்கு அனுப்புங்க. மனசுக்குள்ளேயே ஜேகேவை நினச்சிட்டு, அவனை இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் ப்ரோ. சரி நீங்கள் 2 பேர் பேசுனது போதும். ஜின் ப்ரோ நீ சொல்லு, நீ ஏதாவது பிளான் போட்டிருக்கியா என்ன? இல்லைடா நான் எதுவும் பிளான் பண்ணல, இனிமே தான் பிளான் பண்ணலான்னு நினச்சேன். நீ எதுவும் போட்டிருக்கியா என்ன? நீ கேட்குறத பார்த்தாலே தெரியுதே. ஆமாம் ப்ரோ நான் பிளான் போட்டிருக்கேன். 3 பேரும் ஆர்வமாக உட்காந்து கேட்டுட்ருக்காங்க ஜேஹோ பேசுகிறத. எங்கள் கிளாஸில் இன்றைக்கி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அதில் என்னோடய டைட்டில் என்னென்னா ஹாரர். நம்ம ஃபேமிலியோட ஒரு பிளேஸ்க்கு போகிறோம், அங்கே போய் நான் எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் எடுக்க போகிறேன், நீங்கள் என் கூட வரணும். அப்படியே நம்ம வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும்ல. வீப்பை ஜேஹோ பார்க் பண்ணிவிட்டு ஹாரரா ஜாலி ஜாலி அப்படின்ட்டுருக்காரு. பட் சுகாக்கு அப்படியே என்னன்னு தெரில, நர்வஸாக இருக்குது. திடீர்னு கையில் இருக்க ஸ்பூனை கீழே போட்டுடுறாரு. என்னாச்சுடா, ஒழுங்காக ஸ்பூனை கூட பிடிக்க முடியல, அவ்வளோ டயர்டாக இருக்க. சரி நீ போய் சாப்பிட்டுட்டு தூங்குன்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. ஜேஹப் ஜின்னை பார்த்துட்டு, என்னாச்சு சுகாக்கு இப்படி திடீர்னு பண்ணுறான்? ஒரு வேளை நம்ம கூட வரமாட்டானோ? அப்படிலாம் இல்லை, அவன் வருவான், நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன பிளேஸுன்னு சூஸ் பண்ணிவிட்டு எங்ககிட்ட சொல்லு, நம்ம எல்லாமே ஃபேமிலியாக பிக்னிக் போகலாம். ப்ரோ இன்னொன்று சொல்லணும், நம்ம மட்டும் இல்லை என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் வராங்க. ஸோ அவங்க வீட்லேயும் அப்படி தான் 3 பிரதர்ஸ் இருக்காங்க. நம்ம 2 ஃபேமிலியும் சேர்ந்து போக போகிறோம். ஓ அப்படியா? சரி அவங்க என்னென்னலாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லு, அவங்களுக்காக நான் ஏதாவது சமைக்கிறேன். இல்லை ப்ரோ நீயே டயர்டாக இருப்ப, உனக்கு இப்போ தானே ஒர்க் முடிஞ்சிச்சு, நீ போய் ரெஸ்ட் எடு, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஜேஹோ ரூமில் உட்காந்து நைட்டு ஃபோனில் பார்த்துட்ருக்காரு, இங்கே ஏதாவது ஹாரர் பிளேஸ் இருக்கான்னு சொல்லி. அப்போது நிறையா பேர் இந்த பிளேஸை பற்றி கொடுத்துருக்காங்க நிறையா ரிவ்யூஸ்.
அதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. பட் அதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகல. அதே மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்போதைக்கு ஒரு வீடியோ இருக்குது. அதில் வியூஸும் அவ்வளோவா போகல, லைக்ஸும் போகல. சரி நம்ம இதில் பார்ப்போம்னு சொல்லி டச் பண்ணி உள்ளே பார்க்குறாரு. ஒரு ஹைவே மாதிரி போகுது. அந்த ஹைவேயோட எண்டிங்கில் ஒரு கிரேவ்யார்ட் இருக்குது. அந்த கிரேவ்யார்டில் அப்படியே சுற்றி நிறைய பேட்ஸ், அப்புறம் ஹவுல், அந்த மாதிரி நிறையா க்ரீப்பியான பேர்ட்ஸ், அப்புறம் சுற்றி அப்படியே ஏதோ ரொம்ப பால் அடைஞ்ச மாதிரி நிறையா ஸ்பைடர் வெப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பிளேஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு சர்ச் இருக்குது. வித்தியாசமான சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. அதுவும் அந்த வீடியோ பார்த்துட்ருக்கும்போது இது வெறும் சவுண்ட்ஸ் இல்லை, இது ரியல், நாங்கள் எடிட்டிங்கும் பண்ணலை. அப்புறம் ஜேஹோப் இதெல்லாம் பார்த்துட்டு இது எடிட்டிங்கான்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாரு. அதான் நாங்கள் அந்த வீடியோலேயே சொன்னோமே, இது எடிட்டிங் அல்ல, இது ரியல். அப்புறம் அந்த வீடியோவிலேருந்து ஒரு மெசேஜ் வருது ஜேஹோப்க்கு. என்ன, இந்த வீடியோவை யாருமே பார்க்கல, நீ மட்டும் எதுக்காக பார்த்த? எனக்கு மற்ற வீடியோஸ்லாம் பார்க்க த்ரில்லிங்காக தெரில. ஜேஹோப் அந்த சேனலில் இருக்கவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. எனக்கு இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியணும், நான் எங்கே போக போகிறேன். இல்லை, நீ இங்கே போகணுன்னு உன்னோட கனவுல கூட நினைக்காத. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இந்த பிளேஸ் மற்ற டைம்லலாம் தெரியாது. ஒரு ஃபுல் மூன் டே அன்னைக்கு இது ஃபுல்லாக தெரியும். அப்புறம் இங்கே சர்ச் மட்டும் இல்லை, இந்த சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு வேர்ல்டே இருக்குது. என்ன வேர்ல்டு இருக்கா? நீங்கள் போய் சொல்லாதீங்கன்னு சொல்லி ஜேஹோப் ஸ்மைலியாக அனுப்பிச்சி வைக்கிறாரு. ஓ, இந்த பிளேஸ். அப்புறம் நான் சொல்கிறதெல்லாம் பார்க்க உனக்கு சிரிப்பாக இருக்கா? நான் சொல்கிறது போயினா நீ இந்த அட்ரஸ்க்கு வா, அதுவும் ஹைவே வழியா. அப்புறம் ஒரு கிரேவ்யார்ட் இருக்கும், அதான் நீ வீடியோவிலே பார்த்துருப்பி. அந்த சர்ச் இருக்கும், அந்த சர்ச்சுக்கு உள்ளே வா. அதுக்குள்ளே ஒரு ரெட் கலர் டோர் இருக்கும். அந்த டோரை நீ ஓப்பன் பண்ணினா ஒரு உண்மையான வேர்ல்டு தெரியும். ஓ, நீங்கள் நிறையா படம் பார்த்துட்டு வளர்றீங்கன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு இதெல்லாம் கிடையாது, இது சும்மா நம்மளோட இமேஜினேஷன்ஸ் தான். நீங்கள் ஒழுங்காக டாக்டர்கிட்ட போங்க, உங்களுக்கு சரியாகிடும். ஓ, அப்போ உனக்கு ஹாரர்லாம் நம்பிக்கை இல்லைனா நீ எதுக்காக இந்த வீடியோவை வந்து பார்த்த? நான் எங்கள் ப்ராஜெக்ட்காக ஒரு பிளேஸ் தொலைவிட்டிருந்தேன். அப்போதைக்கு உங்கள் வீடியோவை என்னைய பார்க்க வச்சுச்சு. அது நான் பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் ஆகி பார்க்கல, ஏதோ ஃபீல் ஆகி நான் பார்த்தேன். ஓ, உன்னோட அனுமதி இல்லாமல் உன்னோட மனசு அதை பண்ண சொல்லுச்சுல்ல, அப்போது நீ ட்ரை பண்ணி பாரேன். வேணும்னா இங்கே வந்து பாரு, அது உண்மையா இல்லையான்னு உனக்கே புரியும். அந்த சேனலில் இருக்கவங்க ஜேஹோப்க்கு அந்த அட்ரஸை சென்ட் பண்ணுறாங்க. இந்த மெசேஜ் அப்புறம் இந்த வீடியோ இது எல்லாத்தையும் அப்படியே ஜேஹோப் ஆரம்க்கு ஷேர் பண்ணுறாங்க. ஆரம் ஜிமினும் ஜேகேவும் தூங்கிட்டாங்களான்னு போய் ரூமில் பார்த்துட்டு தென் அவரோட ரூமுக்கு போகிறாரு. ஆரம்க்கு ஜேஹோப் ஷேர் பண்ணதெல்லாம் வருது. ஆரம் இதெல்லாம் பார்த்துட்டு இது ரியல்னு நீ நினைக்கிறியா ஜேஹோப் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியல, எதுனாலும் நம்ம பார்த்தா தானே நமக்கு தெரியும். நம்ம ஃபேமிலியோடு இங்கே போகலாமா? இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கூட தெரிலையே, வெறும் கிரேவ்யார்ட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த மெசேஜில் இருக்கவங்க சொன்னாங்க இன்னும் நிறைய பிளேஸ்லாம் இருக்குது, நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும்னு. நம்ம போகலாம்ல, நம்ம ப்ராஜெக்ட்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஜேஹோப் இந்த வீடியோவில் இருக்கவன் சம்மந்தமே இல்லாமல் நீ கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் இந்த இடத்துக்கு வர சொல்கிறான். அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியை வேற கூட்டிகிட்டு போக போகிறோம். ஏதாவது ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? அது ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். நீ வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டியா ஆரம்? நான் சொல்லிட்டேன். அவங்க என்னோட பேச்சுக்கு மறுபேச்சு பேச மாட்டாங்க. அவங்க என்னை நம்பி வர போகிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? அப்படி நம்ம ஆக விட மாட்டோம், நம்ம பார்த்துக்கலாம், நீ வா. அப்புறம் ஆரம், நானும் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன், எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. நாளைக்கு நம்ம 2 ஃபேமிலியாக போக போகிறோம். நைட் 11 ஆகுது. ஜின் மட்டும் தனியாக ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போகிறாரு. அங்கே இருக்க ப்ரீஸ்ட்கிட்ட என்னோட பிரதர் அடிக்கடி பயப்படுறான், ஒரு கனவு வந்து. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், நான் ஒரு ஜீசஸ் சிம்பிள் போட்டு ஒரு பெண்டன்ட் தரேன், நீங்கள் அதை அவன் கழுத்தில் போட்டு விடுங்க. நீங்கள் தீய சக்தியை நம்புவீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. இல்லை, நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா எங்களுக்கு சின்ன வயசில் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அது ஒரு பெரிய விஷயம். இன்னொரு டைம் நான் உங்களை பார்த்தா சொல்கிறேன். சரி, இந்த பெண்டன்ட் 250 வருஷமாக ஒரு பாக்ஸ்குள்ளே இருந்தது. அதுவும் ஜீசஸோட காலுக்கடியில். இதை நீங்கள் உங்கள் பிரதருக்கு போட்டு விட்டிங்கன்னா எந்த ஒரு தீய சக்தியுமே அவன் பக்கத்தில் வராது.
அவனுக்கு இனி இந்த மாதிரி கெட்ட கெட்ட கனவும் வராது. உங்களுக்கு ரொம்ப நன்றி ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜின் வராரு. அதை வாங்கிட்டு வரத்துக்குள்ளே நைட் 12 ஆயிடுது. ஜின் அதை கையில் வச்சுக்கிட்டே வராரு. ஜின்னை சுற்றி ஏதோ அங்கிட்டும் இங்கிட்டும் நடமாடுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஜின்னு மனசுக்குள்ளேயே என்கிட்ட ஒன்றும் இல்லை, என் பக்கத்தில் ஒன்றும் இல்லை, ஜீசஸ் என்கிட்ட இருக்காரு. அப்போதைக்கு ஜின் பயத்தில் கையில் இருக்க பெண்டண்ட்டை கீழே போட்டுடுறாரு. அதை எடுக்கலான்னு கீழே குனிகிறாரு. அப்போது அப்படியே வேகமாக காற்றடிக்குது. தென் ஜின்னு கண்ணில் மண் விழுந்தது. அதை தொடச்சிட்டு அப்படி மேலே பார்க்குறாரு. ஃபுல் மூன். அப்போ தான் ஞாபகம் வருது ஜின்னுக்கு, நாளைக்கு ஃபுல் மூன் டே. அப்போது ஜின்னுக்கு ஒரு பழைய விஷயம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. சின்ன வயசில் ஜின்னும் சுகாவும் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போது 2 பேருமே சம்மந்தமே இல்லாமல் விளையாடின பிளேஸை விட்டு ஒரு ஹைவேல இருப்பாங்க. அந்த ஹைவே எங்கே போகுதுன்னு சொல்லி 2 பேரும் போயிட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்தா சுகா அந்த கிரேவ்யார்டில் நின்றுட்டுருப்பாரு. அப்போது 2 பேருமே மேலே பார்க்குறாங்க, ஒரு ஃபுல் மூன் இருக்குது. 2 பேரும் பயத்தில் சர்ச்சுக்கு போகலான்னு சுகாவோட கையை பிடிச்சிட்டே ஜின் போவாங்க. திடீர்னு சுகா ஜின்னோட கையை விட்டுருவார். ஹே சுகா அப்படின்னு சொல்லி கத்துவாங்க பயங்கரமாக. அதுக்குள்ளே சுகாவோட கையை பிடிச்சி ஒரு ஹோல்குள்ளே ஒரு கை வந்து இழுத்துட்டு போயிடும். அப்போ ஜின் அழுதுகிட்டே, சுகா என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை தனியாக விட்டுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜின்னு பயங்கரமாக அழுகிறாரு. சுகா சுகான்னு கத்திக்கிட்டே. அப்போ டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னான்னு சொல்லி ஜின்னு திரும்பி பார்க்குறாரு. சுகா சர்ச்சுக்குள்ளே இருக்காரு. ஜின்னு வேகமாக உள்ளே ஓடி போய், என்னாச்சு சுகா, நீ எப்படி வந்த, எப்படி இருக்க, உனக்கு பரவாயில்லையா, நல்லா இருக்கியான்னு சொல்லி பயத்தில் உளர்றாரு. நீ என்னை தனியாக விட்டுட்டல, அதுவும் என் கையை விட்டுட்ட, அதனால தான் சொல்லி சுகா அவர் உளறிட்டுருக்காரு. ஹே என்னாச்சு சுகா, நீ உளறிட்டுருக்க, உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி ஜின்னு சுகா போட்டு விழுக்கிறாரு. அப்போ தான் திடீர்னு சுகா நார்மலாகிறாரு. அப்போது சுகாவும் ஜின்னும் போய் அந்த ஜீசஸ்க்கு முன்னாடி நிற்கிறாங்க. 2 பேரும் கண்ணை மூடி ப்ரே பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ நார்மலாக முன்னாடி விளையாடிட்டு இருந்த அதே பிளேஸ்லேயே இருக்காங்க. சுகா ஜின்னை பார்த்துட்டு, என்னாச்சு, இப்போ நம்ம எங்கே போயிட்டு வந்தோம், அது என்ன இடம்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, உனக்கு தெரியுதா ஜின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ எதுக்கு என்னை தனியாக விட்டுட்டு போன ஜின்? ஹே என்னடா சொல்கிற, அரை மணி நேரமாக இங்கே விளையாடிட்டு இருந்தோம், நீ தான் தண்ணி வேணும்னு கேட்ட, உனக்காக நான் எடுத்துகிட்டு வர போனேன், நான் எப்படா உன்னை விட்டுட்டு போனேன்? ஜின்னு சுகாவும் அந்த இடத்துக்குள்ளே போனது ஜின்னுக்கு மட்டும் மறந்துடுச்சு. பட் சுகாவுக்கு ஞாபகமாகவே இருக்குது. அப்போலேருந்து தான் சுகா அதிகமாக பயப்பட ஆரம்பிச்சிருப்பாரு. பட் இதெல்லாம் ஜின்னுக்கு ஞாபகம் இல்லாதனால ஒன்றுமே தெரியல. தென் ப்ரெசண்ட்டில் ஜின்னு பயங்கரமாக அழுறாரு. என்னை மன்னிச்சிரு சுகா, நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன், எனக்கு இப்போ தான் எல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லி ஜின்னு வேகமாக அந்த பெண்டன்ட் எடுத்துகிட்டு சுகாவை பார்க்கறதுக்காக வேகமாக போயிட்டுருக்காரு. ஜின்னு உள்ள அந்த பெண்டன்ட் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போது ஜேஹோப் ரூமில் படுபடுன்னு அடிக்குது. என்னாச்சுடா திடீர்னு ஜன்னல் அடிக்குதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிவிட்டு வராரு. இப்போது சுகாவோட ரூமில் வேகமாக ஜன்னல்லாம் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. சுகாவுக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்குது. ஏஞ்சி பார்க்குறாரு, அது அப்படியே ஒரு உருவம் மாதிரி அந்த சைடு போகுது. சுகாவுக்கு பயமாக இருக்குது, அப்படியே கையெல்லாம் நடுங்குது மறுபடி. அந்த உருவம் சுகா கிட்ட, நீ அந்த பெண்டன்ட்டை போடாத அப்படின்னு கேட்குது. சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. யார் அது என்கிட்ட வந்து பெண்டன்ட்டை போடாதன்றாங்க, என்கிட்ட அது இருந்தால் தானே. ஒரு கை மாதிரி வந்து மறுபடியும் சுகாவை பிடிக்க வருது. சுகாவுக்கு ஞாபகம் வருது, சின்ன வயசில் இதே கை தான் என்னை பிடிக்க வந்துச்சு. சுகா அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காரு. திடீர்னு சுகா வந்து அந்த கை தொட்டுருது. சின்ன வயசில் நடந்த மாதிரியே ஜின் என்னை காப்பாற்றுன்னு சொல்லி சுகா பயங்கரமாக கத்துறாரு. திடீர்னு அந்த கை சுகாவோட முதுகில் தடவி கொடுக்குது. யாருன்னு சொல்லி சுகா கண்ணை முழிச்சு பார்க்குறாரு ஜின்னு. உனக்கு எதுவும் ஆகாது, உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் சுகா, உனக்கு நான் அண்ணன் மட்டும் இல்லை, எல்லாமே நான் தான், நான் உன்னை பார்த்துப்பேன். அப்படியே எந்த ஒரு தீய சக்தி வந்தாலும் அது என்னை தாண்டி தான் உன்கிட்ட வரணும்னு சொல்லி கையில் இருக்க அந்த பெண்டண்ட்டை அப்படியே சுகாவோட கழுத்தில் போட்டு விடுறாரு. தென் அந்த தீய சக்தி அந்த இடத்த விட்டே போயிடுது. நான் சொல்ல கேட்காம அந்த பெண்டண்ட்டை போட்டுட்டில, இனி ஒன்றை இல்லை, உன் கூட இருக்க எல்லாத்தையுமே நான் பழி வாங்குவேன்னு சொல்லி ஜேஹோப்பையும் வியையும் பார்த்து க்ரீப்பியாக சிரிச்சிட்டு போகுது. தென் சுகா ஜின்னை ஹக் பண்ணிவிட்டு, தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்றாரு. நீ எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிற, நான் உன்னோட பிரதர் சரியா, நீ என்கிட்ட இந்த தேங்க்ஸ்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி சுகா நீ தூங்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஜின் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் சுகா
ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராரு. வியும் ஜேஹோப்பும் சுகாவை வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஏன்டா அப்படி பார்க்குறீங்கன்னு சுகா கேட்குறாங்க. ஹேய், என்னைக்கும் இல்லாமல் நீ இன்னைக்கு எவ்வளோ பிரைட்டாக இருக்க தெரியுமா? அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்க. இவ்வளோ நாளாக ஏதோ உனக்குள்ளே இருந்த மாதிரியே இருப்ப. இப்போ தான் நீ ஏஞ்சல் மாதிரி இருக்க. இப்போ தான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஓடி வந்து மறுபடியும் ஹக் பண்ணுறாரு. நான் எப்படி இருந்தாலும் சரி இந்த ஹக் பண்ணுறதை மட்டும் விட மாட்டல அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாங்க. நோ வே, ரீசன் நீ என்னோட ஃபேவரட் பிரதர் அப்படின்னு சொல்லி சுகாவை ஹக் பண்ணுறாங்க. அப்போது ஜேஹப்பு ஜின்னோ வியை பார்த்து முறைக்கிறாங்க. ஏன் முறைக்கிறீங்க? அப்போது அவன் ஃபேவரட் பிரதர்னா நாங்கள் 2 பேர் யார்? ஜேஹோ ப்ரோ நீ ஃபேவரட் பிரதர், ஜின் ப்ரோ நீ ஃபேவரட் பிரதர், சுகா தான் ஃபேவரட் பிரதர் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சுகாவை ஹக் பண்ணுறாங்க. சுகா சிரிச்சுட்டே வந்து சரி வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி 4 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இவங்க 4 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. திடீர்னு டோர் யாரும் நாக் பண்ணுறாங்க. ஹே ப்ரோ, என்னாச்சு? நம்ம வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க, அதுவும் இந்த டைமில் வந்திருக்காங்க. யாரு ஜின் ப்ரோ? அது எனக்கு எப்படி தெரியும்? போய் நீ டோரை ஓப்பன் பண்ணு, நமக்கு யாருன்னு பார்க்கலாம். ஸோ வேகமாக போய் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஜிமின் அண்ட் ஹாரம் 2 பேரும் டோர் பக்கத்தில் நிற்கிறாங்க. பட் ஜேகே போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு வெளியே ஸ்டைலாக நின்று போஸ் கொடுத்துட்ருக்காங்க. வீக்கு அப்படியே ஜேகே பார்த்தோன்னே ஹார்ட் பீட்டில் அதிகமாக இருக்குது. ஜிம்மின்னு ஹாரமை பார்த்துட்டு உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஜேகே வியை பார்த்து மறைச்சிக்கிட்டே உள்ளே வராரு. ஜேகே ஆரமோட காதலை போய் இதை இவனோட வீடுன்னு சொன்னீங்கன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன், எதுக்கு நீ இங்கே வர வச்சிங்க, நான் போகிறேன்னு சொல்லி ஜேகே கிளம்புறாரு. திடீர்னு ஜேஹோப் வந்துட்டு ஜேகே கிட்ட ஹாய் ப்ரோ, எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு கேட்குறாங்க. இப்படி கேட்கவும் நம்ம ஜேகேக்கு ஜேஹோப்பை பிடிச்சிருது. நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் தான் ஆரமோட ஃப்ரெண்டு. ஆமாம் ப்ரோ, நீங்கள் தான் அந்த ஆரமோட ஃப்ரெண்டா? நல்ல வேளை நீங்கள் ஏதோ சூப்பர் பிளேஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இதே எங்கள் அண்ணன்ட்ட கொடுத்தா கேவலமான ஒரு பிளேஸாக சூஸ் பண்ணியிருப்பான். தேங்க்ஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு ஜேஹோ பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாங்க. ஜின்னு சுகா எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறாங்க. அப்போது ஜிமின் உட்காரலாமா வேணாமான்னு நர்வஸில் நின்றுட்டுருக்காங்க. ஜின்னா ஆரம் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாங்க. பட் ஜிமின் மட்டும் உட்காரவே மாட்டேங்கிறாங்க. சுகா ஜிமினை பார்த்துட்டு ஏன் இங்கே எதுவும் உட்காரக்கூடாதுன்னு ஏதாவது எழுதி வச்சுருக்கோமா, உட்காரலாம்ல அப்படின்றாங்க. ஜிமின் சுகாவை பார்த்துட்டே இருக்காரு. நான் என்னை பார்க்க சொல்ல உட்கார சொன்னேன். ஜிமினா பார்த்துட்டு நீயும் ஆரம் ப்ரோவும் பிரதர்ஸா? ஆமாம், நானும் ஆரமும் பிரதர்ஸ் அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்னோட பிரதரும் உன்னோட பிரதரும் ஃப்ரெண்ட்ஸு, நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸு சேமில். ஜேகேவி கிட்ட இப்போதைக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சேமில். அதான் ஜின்னு ஜேகே கிட்ட உங்கள் 2 பேர்த்துக்கும் ஆல்ரெடி தெரியுமா என்ன? எனக்கு இவனை தெரியாது. இவன் என்கிட்ட அன்றைக்கி கொஞ்சம் சண்டை போட்டான், அதனால தான் எனக்கு இவனை தெரியும். என்ன, நான் உங்ககிட்ட சண்டை போட்டேனா? நீ தானே ஐஸ்கிரீம் விழுந்துச்சுன்னு சண்டை போட்ட. ஜேகே என்ன நினச்சாலும் தெரில, திடீர்னு ஸ்போக் எடுத்துகிட்டு முன்னாடி போய் நின்றுட்டு ஒழுங்காக என்கிட்ட சாரி கேளுன்னு சொல்கிறாங்க. ஜின்னுக்கும் சுகாக்கும் என்னடா இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லி ஜேகேவை தடுக்க போகிறாங்க. அது ஒன்றும் இல்லை, அவன் இப்படி தான் நார்மல் ஆயிடுவான். அவன் சும்மா அவனை யாராவது வம்பிழுத்தா இப்படி தான் பண்ணுவான், ஆனால் அடிக்கலாம் மாட்டான். ஜேஹோப் ஜேகேவை பார்த்துட்டு அப்போது இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போலவே. ஐயோ, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், உங்களெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் குட் வைப்ரேஷனாக தெரியுறீங்க. இவன் பார்த்த உடனே எனக்கு பேட் வைப்ரேஷனாக தெரிஞ்சான், என்னான்னு தெரில. எவ்வளோ தைரியம் தான் நீ என் தம்பியை பேட் வைப்ரேஷன் சொல்லுவேன்னு சொல்லி ஜின்னு கேட்குறாங்க. ஓ, நீ எப்படி பேட் வைப்ரேஷன் குட் வைப்ரேஷன் சொல்கிறேன்னு சொல்லி சுகா கேட்குறாங்க. இப்போது பேட் வைப்ரேஷன்னா நீங்கள் சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க, அடங்கவே மாட்டாங்க, அங்கிட்ட இங்கிட்ட சுற்றிட்டு இருப்பாங்க, அதான் பேட் வைப்ரேஷன் சொன்னேன். உனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சா இவன் பேட் வைப்ரேஷன் சொல்லி சுகா சிரிக்கிறாங்க. நாங்கள் ஏதாவது பண்ணால் எங்களை அடிக்க வருவான், இல்லைன்னா திட்டுவான். நீ போய் அவனை அடிக்கவே போயிட்டா, ஆனால் சைலண்ட்டாக இருக்கான். என்ன தான் நடக்குதுங்க? ஜின் ப்ரோ, நேற்று தான் நான் கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் உன்னை அடக்கிறதுக்கு ஒரு ஆள் வருவாங்கன்னு. அது ஜேகேன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் ஜேகேவை எதுவும் சொல்லாதீங்க, அப்போ தான் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பான், இல்லைனா ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான். சுகா ஜேகே பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஆமாம்மா, என்னை தொந்தரவு பண்ணவும் ஆள் இருக்காதுல்ல, நான் ஹாப்பியாக இருப்பேன்ல. அதுக்கு சுகா கிட்ட அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்காது ப்ரோ, ஏன்னா நீ என் ப்ரோ, நான் உன்னோட ப்ரோ, எப்பொழுதுமே நம்ம இப்படி தான் இருக்கணும். நான் உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீ அதை வாங்கிக்கிட்டே இரு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜேகே நடுவில் வந்துட்டு அதுக்கு நான் விடணும் சரியா? ஜேகேவும் வியும் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு 5 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க.
சுகா ஜிமின் சிரிக்கிறத பார்த்துட்ருக்காங்க. சுகாவுக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஜிமினோட ஸ்மைல்லையே ஃப்ளாட் ஆயிடுறாங்க. சரி, நம்ம வெக்கேஷனுக்கு கிளம்பலாமான்னு சொல்லி ஜேஹோப் கேட்குறாங்க. என்னடா அதுக்குள்ளவா, இப்போ தானே இவங்க வந்திருக்காங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலான்னு ஜின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நம்ம இப்போவே போகணும், அப்போ தான் நம்ம சீக்கிரமாக போய் ரீச் ஆக முடியும், இல்லைனா நைட்டு தான் நம்ம அங்கே போக முடியும். ஓ அப்படி சொல்கிறியா, சரி இரு, நான் இன்னும் பேக் பண்ணல, எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஜின்னுக்கிட்ட அதுக்கு தான் ப்ரோ, அவன் நேற்றே சொன்னால, நீ நேற்றே எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கலாம்ல, ஏன் இவ்வளோ லேட் ஆகுற, அப்போ நம்ம நைட்டு தான் அங்கே போய் சேருவோமா, நீ ஏன்டா இப்படி இருக்க, அதான் உனக்கு ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டாங்களே. என்ன ப்ரோ சொல்கிற, பார்ட்னரா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்க்குறாங்க. ஹே, நான் ஜேகேவை சொல்லலை, அதான் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதை தான் சொல்கிறேன். சரி ப்ரோ இரு, நானும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி மேலே போகிறாங்க. தென் ஜிமினோவியும் மேலே திங்ஸ்லாம் எடுத்து வச்சு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போது 7 பேருமே ரெடியாகி காரில் போயிட்டுருக்காங்க. அப்போது ஜேகே நான் ட்ரைவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இல்லை உனக்கு இன்னும் ஏஜ் ஆகலை, நீ ட்ரைவ் பண்ணக்கூடாது, நாங்களே பண்ணுறோன்னு சொல்லி ஜின்னு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 7 பேருமே பாட்டு கேட்டுட்டு நார்மலாக போயிட்டுருக்காங்க. அப்போது ஜின்னு திடீர்னு தூக்கம் வருதுன்னு சொல்லி ஜேஹோப் கிட்ட ஓட்ட சொல்லி கொடுக்குறாங்க. ஜேஹோப் அந்த அட்ரஸ்க்கு போகாமல் அந்த சேனலில் கொடுத்த அந்த அட்ரஸ்க்கு போகிறாரு. இவங்க அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்குள்ளே நைட் ஆகிடுது. திடீர்னு வியும் ஜேகே அண்ட் ஜிமின் இவங்க 3 பேரும் எந்திரிக்கிறாங்க. ப்ரோ என்னாச்சு, இன்னுமா நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அப்போது அவங்க போயிட்டுருக்க அந்த வழியில் திடீர்னு பயங்கரமாக காற்றடிக்குது, பேட்ஸ்லாம் பறக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. இதை கவனிச்சுட்டு சுகா டக்குன்னு எந்திரிச்சிடுறாரு. அப்போது அந்த கார் போகிற பாதையை பார்க்குறாங்க. அது அப்படியே ஒரு ஹைவேயில் போயிட்டுருக்கு. சுகா ஜேஹோப் கிட்ட நம்ம மாற்றி எதுவும் வந்துட்டோமா என்ன, இல்லை இப்போ தான் நம்ம கரெக்டான இடத்துக்கு போயிட்டுருக்கோம்னு சொல்கிறாங்க. சுகாவுக்கு ஏதோ ஒரு டவுட்டாக இருக்குது. ஒரு நிமிஷம் நிறுத்து வண்டியை அப்படின்றாங்க. ஏன் திடீர்னு இந்த டைமில் நிறுத்த சொல்கிற, வெளியே பாரு இருட்டாக இருக்குது, இங்கே நிப்பாட்டி என்ன பண்ண போகிறோம், நான் சொல்கிறத செய், ஒழுங்காக நிறுத்து அப்படின்னு சுகா சொல்கிறாங்க. ஜேஹோப் டக்குன்னு அந்த இடத்துல நிறுத்துகிறாங்க. சுகா கார் டோரை ஓப்பன் பண்ணி கீழே இறங்குறாங்க. ஜின்னு டக்குன்னு எந்திரிச்சிடுறாரு வண்டியை நிப்பாட்டவும். ஹே சுகா, நீ எங்கே போகிற, எதுக்கு கீழே இறங்குற, ஒழுங்காக உள்ளே வான்னு கூப்பிடுறாங்க. இல்லை நம்ம எனக்கு வேறு ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது, இந்த பிளேஸ்க்கு நான் ஆல்ரெடி வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதான் நான் நிப்பாட்ட சொன்னேன், நீ ஒழுங்காக உள்ளே வந்து ஏறியா இல்லையான்னு ஜின்னு திட்டுறாங்க. அப்போது ரொம்ப பிரைட்டாக இருக்கேன்னு சொல்லி சுகா மேலே பார்க்குறாங்க. ஃபுல் மூன். சுகாவுக்கு அப்படியே மறுபடியும் கை கால்லாம் நடுங்குது. ஹேய் நீ டக்குன்னு உள்ளே வந்து ஏறியா இல்லையான்னு சொல்லி ஜின்னு கத்துறாங்க. அப்படியே சுகாவுக்கு கை கால்லாம் நடுங்கிட்டு இருக்கிறத ஜிமின் பார்த்துட்றாங்க. ஜிமின் பார்த்துட்டு சுகாவோட டிஷர்ட்டை பிடிச்சி உள்ளே அப்படியே இழுத்துட்றாங்க. சுகா அப்படியே வந்த ஃபோர்ஸ்க்கு ஜிமினாவை கிஸ் பண்ணிடுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. ஐயோ என்னடா சுகா ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி அப்போ தான் சுகா நார்மலாகிறாங்க. ஜிமின்கா பயங்கரமாக ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஐயோ எல்லாம் பார்த்துட்டாங்களே, அதுவும் இவரை போய் பண்ணிட்டோமேன்னு சொல்லி சுகாவை பார்த்துட்டே இருக்காங்க. அப்பா 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணது போதும், திரும்புங்கன்னு சொல்லி நார்மலாக சொல்கிறாரு. பட் ஜின்னா அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் அவருக்கும் ஃபீல் ஆகுது, இந்த இடத்துல ஆல்ரெடி வந்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லி திரும்பி பின்னாடி இருக்க அந்த ஹைவேவே பார்த்துட்ருக்காரு. ஆரம்ஜின் பார்க்கறதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு நீங்கள் ஏன் அந்த சைடே பார்த்துட்ருக்கீங்க, இல்லைப்பா எனக்கு ஒரு டவுட்டு, என்ன சொல்லுங்கள், நீயும் ஜேஹோப்பும் தானே இந்த பிளேஸை சூஸ் பண்ணீங்க. ஆமாம், இந்த பிளேஸை நீங்கள் எதில் பார்த்தீங்க, இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லி ஆரம் அந்த பிளேஸோட வீடியோ காமிக்கிறாரு. அப்படியே ஜின்னுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஷிவர் ஆகுது. ஆரம் ஜின்னோட கையை பிடிச்சிட்டு உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஏதோ நம்ம ஆபத்தான பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோன்னு தோணுது, நம்ம திருப்பி ரிட்டன் போவோம். ஆரம் ஜேஹப் கிட்ட சொல்கிறாங்க, நம்ம திருப்பி போவோம், ஜின்ப்ரோக்கு ஏதோ ஃபீல் ஆகுதான் என்னான்னு தெரில, இல்லை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தோம், திருப்பி என்னால் போக முடியாதுன்னு ஜேஹப் சொல்கிறாரு. ஐயோ ஏன் ஜின்ப்ரோ இப்படி பயப்படுற, இது சும்மா நார்மல் தானே, அதுவும் இந்த காலத்தில் கோஸ்ட் இதெல்லாம் நீ நம்புறியா என்ன, உனக்கு சொன்னால் புரியாது, நீ சைலண்ட்டாயிரு. சுகாவுக்கு புரியுது ஜின் எதனால் பயப்படுறாருன்னு சொல்லி. சுகா அப்போ தான் வெளியே பார்க்குறாரு அந்த ஹைவே அண்ட் அந்த மூணு எல்லாத்தையுமே சுகாவுக்கு இப்போ தான் புரியுது, நம்ம ஆல்ரெடி இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம், இது உண்மை தான், இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சுகா அப்படியே பயத்திலேயே முழிச்சிட்ருக்காரு.
அப்போது ஜின் பார்த்த அந்த வீடியோவை சுகாவுக்கு காமிக்க வைக்கிறாங்க. சுகா அதை பார்த்த உடனே அந்த ஃபோனை தூக்கி அப்படியே அடிச்சிடுறாரு. எல்லாத்துக்கும் அந்த நிமிஷம் ஒன்றுமே புரியல சுகா எதனால் அப்படி பண்ணுறாருன்னு. சுகா ஒரு பயம் கலந்த கோவத்தோட, இந்த இடத்துல இருக்காதா ஜேஹோப், ஒழுங்காக திருப்பு வண்டியன்னு கத்துறாங்க. என்னால் திருப்ப முடியல ப்ரோ, திருப்ப முடிஞ்சால் நான் திருப்ப மாட்டேனான்னு சொல்லி ஜேஹோப் சொல்கிறாங்க. அப்போ தான் எல்லாத்துக்கும் புரியுது அந்த வண்டியை திருப்பவே முடியலன்னு. சுகாவுக்கு இன்னும் நர்வஸ் ஆகுது. பயத்தில் ஜேஹோப்பை பிடிச்சி ஆட்டிகிட்டே இருக்காங்க. என்னை நீ விட்றியா இல்லையான்னு சொல்லி கத்துறாங்க. நான் ஏன் உன்னை விடணும், நீ ஒழுங்காக வண்டியை திருப்புன்றாங்க. எனக்கு எரியுது, நீ என்னை தொடாதன்னு சொல்லி ஜேஹோப் கத்திட்டு இப்படி திரும்புகிறாங்க. அப்போ ஜேஹோப்போட அப்படியே ஃபேஸே, அது ஜேஹோப்பே கிடையாது, வேற ஏதோ. இந்த இடத்துல சுகா அவரோட பெண்டன்ட் எடுத்து ஜேஹோப் கழுத்தில் போடுறாரு. அப்போது அந்த தீய சக்தி, நான் உன்னை பண்ண வச்சுட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமான சிரிப்போட ஃபோர்ஸாக அந்த இடத்த விட்டு போயிடுது. எல்லாத்துக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. ஜேஹோப் டக்குன்னு வண்டியை நிறுத்தி அப்படியே பயப்படுறாரு அவரும். அப்போ தான் ஜேஹோப் வந்துட்டு கான்ஷியஸ்க்கே வராரு. என்னாச்சு, நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம், நம்ம வேறு பிளேஸில் வெக்கேஷனுக்கு போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம், இந்த இடத்துக்கு எப்படி வந்தோன்னு சொல்லி ஜேஹோப் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாரு. ஹேய், என்ன வளர்ற, நீ தானே இந்த பிளேஸை சூஸ் பண்ணி எங்களை இங்கிட்டு கூட்டிகிட்டு வந்த. ஐயோ ப்ரோ, நான் இந்த பிளேஸை சூஸ் பண்ணவே இல்லை, நான் தான் காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும். லாஸ்ட்டாக உனக்கு என்ன தான் ஞாபகம் இருக்குது சொல்லுன்னு சொல்லி ஜின்னு கேட்குறாங்க. நான் அன்னைக்கு நைட்டு என்னோடய மொபைலில் வீடியோஸ் தொலைவிட்டு இருந்தேன், நம்ம எந்த பிளேஸ்க்கு போகலான்னு சொல்லி. அப்போது நிறையா வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ டச் பண்ணேன். திடீர்னு ஏதோ காற்றெல்லாம் அடிச்சிச்சின்னு சொல்லி ஜன்னலை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து உக்காந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை ப்ரோ. எல்லாத்துக்கும் இப்போ தான் புரியுது அந்த தீய சக்தி இவ்வளோ நேரம் ஜேஹோப் உடம்புக்குள்ளே தான். எல்லாத்துக்கும் இப்போ தான் புரியுது அந்த தீய சக்தி ஜேஹோப் உடம்புக்குள்ளே தான் இவ்வளோ நேரம் இருந்திருக்குன்னு. ஜேகேக்குனா பயமாக இருக்குது. ஐயோ, இவ்வளோ நேரம் நான் ஜேஹோப் ப்ரோன்னு சுற்றிட்டு இருந்தேனே. ஜின்னு, ஒன்றும் இல்லை, இங்கே இப்போ எல்லாம் சரியாக போயிடுச்சு, அவன் கழுத்தில் அந்த பெண்டன்ட் இருக்க வரைக்கும் அவனுக்கு எதுவும் பண்ணாது. அப்போது நாங்கள் அப்படின்றாங்க. இல்லை, உங்களை எல்லாத்தையும் எதுவும் பண்ணாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஜின்னு சொல்கிறாங்க. ஜின்னுக்கு இப்போ தான் புரியுது. நைட்டு அந்த தீய சக்தி சுகாவை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே ஜின்னு அந்த பெண்டன்ட்டை போட்டிருப்பாரு. அதனால் சுகாவை பிடிக்க வந்த அந்த தீய சக்தி ஜேஹோப்போட உடம்புக்குள்ளே அன்னைக்கே போயிருந்திருக்கு. அதுவும் எங்களை இங்கே வர வைக்கிறதுக்காக ஜேஹோப் மூலமாக பிளான் போட்டிருந்துருக்கு. இது எவ்வளோ ப்ரில்லியண்ட்டான தீய சக்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜின்னு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஜின்னு பார்த்துட்டு, என்னாச்சு, நீங்கள் என்ன யோசிச்சுட்ருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் இதை நான் சொல்லணும். என்ன சொல்ல போகிறீங்க? நாங்கள் சின்ன வயசில் இதே மாதிரி ஒரு பார்க்கில் விளையாடிட்டு இருந்தோம். அப்போதைக்கு சுகாவுக்கு 10 வயசு, எனக்கு ஒரு 11 வயசு. நாங்கள் 2 பேரும் இந்த வேர்ல்ட்லேருந்து அதர் வேர்ல்டுக்கு போயிட்டோம். சின்ன வயசில் நடந்த எல்லாத்தையுமே எல்லார்கிட்டேயும் ஜின்னு சொல்கிறாரு. எல்லாருக்குமே சுகாவை பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் அது சுகாவை இப்படி பழி வாங்குதுன்னு தெரியல. அந்த தீய சக்தி இவ்வளோ வருஷம் கழிச்சும் எங்களை ஞாபகம் வச்சு திருப்பி இங்கே வர வச்சிருக்கு, அதுவும் ஜேஹோப் மூலமாக. அது எங்கள் ஃபேமிலியை என்ன தான் நினைக்குதுன்னு தெரில, இல்லை பழிவாங்க நினைக்குதா தெரியாதனமாக இதில் நீங்களும் வந்து மாட்டிக்கிட்டீங்க. அதுக்கு வந்துட்டு ஜின்னோட கையை பிடிச்சி, நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, அந்த தீய சக்தியை தானே நம்ம பார்த்துப்போம், என்ன நடந்தாலும் நாங்கள் உங்கள் கூட இருக்கோன்னு சொல்லி ஜின்னுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜேஹோப் நார்மல் ஆகிட்டு, இது எனக்கு தேவையில்ல, என்னையை விட சுகாக்கு தான் இது முக்கியம், சுகா இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கலட்ட போகிறாரு. இல்லை, இது நீயே வச்சுக்கோ, அந்த தீய சக்தியால் என்னை நார்மலாக வந்து அட்டாக் பண்ண முடியாது, அது என்னைய ஏதாவது பண்ண நினைக்கிது. இந்த தீய சக்திக்கு நான் ஏதோ ஒரு விதத்தில் தேவைப்படுறேன், அதனால தான் அது இவ்வளோ வருஷமாக என்னை உயிரோட விட்டு வச்சுருக்கு. அது ஓ மூலமாக இந்த பெண்டன்ட்டை என்னை கலட்ட வச்சிருக்கு. அது எப்படிலாம் பண்ணுது பார்த்தீங்களா? அதுக்கு சொல்கிறாரு, நீங்கள் சின்ன வயசில் போனால் அந்த இடத்துக்கு போவோம், அதுக்கு என்ன தான் வேணும்னு நம்ம பார்ப்போம், அது உங்களை தொட வந்தால் நாங்கள் உங்களை சும்மா விட்டுற மாட்டோம் அந்த தீய சக்தியை. தென் ஜேஹோப் மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே போகிறாரு. ஜேஹோப்க்கு கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. சரி கொடு ஜேஹோப், நான் ஓட்டுறேன்னு சொல்லி
டிரைவ் பண்ணுறாரு. டிரைவ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கும்போது ஏதோ நடுவில் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. திடீர்னு அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது வண்டி. என்னன்னு எல்லாமே வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே பனிமூட்டமாக இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு கிரேவியார்ட் இருக்குது. ஜின்னோட கையில் மட்டும்தான் ஃபோன் இருக்குது. மற்ற எல்லாருமே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. ஐயையோ, நம்ம ஃபோனை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம், என்ன பண்ணுறது? என் கையில் மொபைல் இருக்கு, நம்ம வாங்க போகலான்னு சொல்லி ஜின்னை டார்ச் அடிச்சுட்டே போயிட்டுருக்காரு. அப்போதைக்கு அந்த இடத்துல வித்தியாசமான சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. ஆந்தையோட அலறல் சத்தம், அப்புறம் ஓநாயெல்லாம் ஊளையிடுறது, இந்த மாதிரி நிறைய பயங்கரமான சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. ஜேகேக்கு பயங்கரமாக தலை வலிக்குது. அப்படியே அந்த இடத்துல தலையை பிடிச்சிட்டே உட்காந்துடுறாங்க. எல்லோரும் என்னாச்சு ஜேகே, உனக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. எனக்கு என்னான்னு தெரில, இந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்கும்போது தலையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. ஒன்றும் இல்லை ஜேகே, நாங்களும் உன் கூட தான் இருக்கோம், நீ அந்த சவுண்ட்ஸை கவனிக்காத, வேறு எதாவது பாரு. இல்லை, என்னால் வேறு எதையுமே நோட் பண்ண முடியலன்னு சொல்லி ஜேகே கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. திடீர்னு ஜேகே அந்த இதில் இல்லாமல் ஏதோ ஒரு சர்ச்சுக்குள்ளே நின்றுட்டுருக்காரு. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது. எங்கே இங்கே உட்காந்து இந்த ஜேகேவை திடீர்னு காணோம். எல்லோரும் சுற்றி தேடிட்டுருக்காங்க ஜேகேன்னு கத்தி. பட் ஜேகே சர்ச்சுக்குள்ள வந்து கத்துறாரு. என்ன யாராவது காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த தீயசக்தி உன்னை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. அப்போது ஒரு வாய்ஸ் கேட்குது, இங்கே வான்னு சொல்லி. ஜேகே அந்த வாய்ஸை நோக்கி போயிட்டுருக்காரு. அது ஒரு ரெட் கலர் டோரை காமிக்குது. அப்புறம் ஜேகேக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அப்படியே விஷனாக வருது. அந்த தீய சக்தி ஜேகே கிட்ட பேச நினைக்கிது. 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஜேகே பார்க்குறாரு, என்ன 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு காமிக்கிறாங்களேன்னு. அப்போது சுகா வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஏஜான மாதிரி நடந்து வந்துட்டுருக்காரு அந்த இடத்துல. அன்னைக்கு ஃபுல் மூன் டே. அப்போது அந்த இடத்துல சுகா நடந்து போயிட்டுருக்காரு. ஜேகே அதை பார்த்துட்டு, என்ன 150 வருஷத்துக்கு முன்னாடி சுகாவா? நீ என்ன இதை உங்கள் சுகா நினச்சிட்ருக்கியா? இது சுகா கிடையாது, இவன் பேர் மின் யூங்கி. இவன் ஒரு டைம் எங்களோட கோட்டைக்கு வந்தான். அப்போதைக்கு இவன் எதுக்கு வரான்னு கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள் மேலே இருந்து பார்த்துட்ருந்தோம். இவன் நார்மலாக உள்ளே வந்து சம்மந்தமே இல்லாமல் அங்கே இருக்க லைட்டை பற்ற வச்சான். அது நார்மலாக இல்லை, ஒரு தீப்பெட்டி வச்சு பற்ற வச்சான். நாங்கள் வெளியே வந்து பார்க்கறதுக்குள்ளே இவன் அந்த இடத்துல தீக்குச்சியை போட்டு போயிட்டான். உள்ளே இருந்த ஒய்ஃப் இறந்துட்டா. அதுக்கு காரணமே இவன் தான். நான் போய் என்னோடய ஒய்ஃபை காப்பாற்றிட்டு வரதுக்குள்ளே அவன் என்கிட்ட சொன்னா, இவன் என்னை கொன்னுட்டான், நீ இவனை பழி வாங்கணும்னு சொல்லி. ஆனால் அன்றைக்கி ஃபுல் மூன் டே எங்களால் வெளியே வர முடியல. ஏன்னா எனக்கு ஃபுல் மூன் டேனா அலர்ஜி, என்னால் வெளியே வர முடியல. அதனால் என்னால் அந்த மின்யூங்கியை கொல்ல முடியல. நான் அவனை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், என்னால் அவனை கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் எனக்கு வயசாயிடுச்சு, இந்த இடத்துலையே நான் இறந்துட்டேன். என்னோடய மனைவிக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் மட்டும் எனக்கு ஞாபகமாக இருந்துச்சு. நான் பேயாக மாறினேன். ஒவ்வொரு ஃபுல் மூன் டே அன்னைக்கும் என்னோடய ஒய்ஃப் என்கிட்ட வந்து பேசுகிற மாதிரியே இருக்கும். ஆனால் என்னால் அவளை பார்க்க முடியாது. ஏன்னா நிறையா ஆத்மாவை எரிச்சிட்டாங்கன்னா திருப்பி அவங்களால வர முடியாது. நான் எரிக்கப்படலை. என்னை இந்த ரெட் கலர் டோருக்கு பின்னாடி புதைச்சிட்டாங்க. ஆனால் ஒரு நாள் எனக்கு அவனை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. 10 வயசில் ஒரு நாள் அவனோட ஃபேமிலியோட எங்கள் கோட்டைக்கு வந்திருந்தான். வண்டி வேறு. ஒரு நாள் அவங்க ஃபேமிலியோட வெக்கேஷனுக்கா இல்லை எதுக்குன்னு தெரில எங்கள் கோட்டைக்கு வந்திருந்தான். அந்த டோரை யாராலையுமே தொட முடியாது. மின்யூங்கி அவங்களால மட்டும்தான் தொட முடியும். இவன் அந்த மாதிரி என்னை வந்து டச் பண்ணான் 10 வயசில். அப்போது உள்ளே இருந்த என்னோடய ஆத்மா வெளியே வந்துருச்சு. அவனை நான் பழி வாங்கணும்னு நினச்சேன். அப்போ தான் இந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அவன் கூடவே ஜின்னுங்கிற பையனும் வந்துட்டான். ஜேகே அந்த தீய சக்தி கிட்ட கேட்குறாரு, நீ எப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிற? உங்களை கொன்னது அந்த மின்யூங்கின்னு தானே சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் சுகாவை பழி வாங்க முடியும்? ஏன்னா அந்த மின்யூங்கியோட டிஎன்ஏ இவனுக்குள்ளே இருக்குது. திடீர்னு எல்லாருமே ஜேகேன்னு கத்திக்கிட்டு அந்த சர்ச்சுக்குள்ளே வராங்க. இதோ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ரெட் டோர் டச் பண்ணுவாங்க. அப்போதைக்கு எல்லாம் செத்து போயிடுவாங்க. கடைசியாக உன்னை மட்டும் நான் விட்டு வைப்பேன்னு நினைக்கிறியா? உன்னையும் கொன்றுவேன்.
உங்களை கொன்னது மின்யுங்கி தானே, நீ எந்த அர்த்தத்தில் சுகாவை கொல்லணும்னு நினைக்கிற? அதுவும் மின்யுங்கி எப்போவோ செத்து போயிருப்பான், ஆனால் அவன் என் கையால் சாவலையே. எல்லாருமே ஜேகேவை கூப்பிடுறாங்க. ஜேகே உள்ளே இருந்துட்டு யாரும் வராதீங்க வராதீங்க, வெளியே போங்க வெளியே போங்கன்னு கத்துறாரு. நீ எவ்வளோ தான் கத்துனாலும் அவனுங்களுக்கு கேட்காது. அவனுங்க வந்து இந்த ரெட் கலர் டோரை டச் பண்ணுவானுங்க, ஒவ்வொருத்தராக இறந்து போயிடுவானுங்க. 8 மணி ஆகுது. திடீர்னு அந்த சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு உருவம் வந்து நிற்கிது. எல்லாத்துக்கும் அப்படியே நடுங்குது கை கால்லாம். எல்லாம் என்னான்னு பார்க்குறாங்க. நீங்கள் உள்ளே போகாதீங்க போகாதீங்கன்னு வாய்ஸ் கேட்குது. ஆனால் உள்ளே எங்கள் ஜேகே இருக்கான், நாங்கள் போய் காப்பாற்றணும். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவன் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே செத்து போயிடுவீங்க. நீ யாருன்னு சொல்லி அந்த எல்லோரும் ஃப்ரெண்டை நாங்கள் காப்பாற்றியாகணும். எப்படியாவது நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் எந்த தைரியத்தில் என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறீங்க? அது உள்ளே அடைச்சி வச்சுருக்கிறது என்னோட ஹஸ்பண்ட் தான். எல்லாருமே ஒரு மாதிரி சோகமாகி உட்காந்துடுறாங்க. இல்லை, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன், உள்ளே வாங்கன்னு சொல்லி அந்த பேய் கூட்டிகிட்டு போகுது. அந்த ஒய்ஃப் பையை பார்த்த உடனே அந்த ஹஸ்பண்ட் பேய்க்கு பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது. நீ நீ உண்மையாலுமே வந்துட்டியா? ஆமாம், நான் தான் சொல்லி ஹக் பண்ண போகுது. ஆனால் 2 பேர்த்தாலையுமே ஹக் பண்ண முடியல, ஏன்னா இவங்க 2 பேருமே பேய். அந்த சைடு திரும்பி பார்க்குறான் அந்த பேய். அப்போதைக்கு சுகா நிற்கிறார் அந்த இடத்துல. சுகாவை கொல்றதுக்காக அந்த தீய சக்தி போகுது. அதுக்குள்ளே அந்த ஒய்ஃப் பை வந்து அவன் கையை பிடிச்சிருது. நீ எதுக்கு என் கையை பிடிக்கிற? அவன் உன்னை கொன்னான், இவன் தான் உன்னை கொன்னான், நீ எப்படி என் கையை பிடிக்கலாம்? இல்லை, இவன் என்னை கொல்லலை. நான் அன்றைக்கி உங்ககிட்ட வேற சொல்ல வந்தேன், ஆனால் நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இவரை கொல்ல வந்திருக்கீங்க. அந்த ஒய்ஃப் பேய் முன்னாடி நடந்த எல்லாத்தையும் சொல்லுது. அன்றைக்கி நீங்கள் என்னோடய விஷனில் பாதி மட்டும்தான் பார்த்தீங்க, முழுசாக பார்க்கல. மின்யோங்கி போனதுக்கப்புறம் என் பின்னாடி என்னை ஒருத்தன் அழிக்கிறதுக்காக வந்தான். அவன் எதுக்கு ஒன்றை அழிக்க வரான்? ரீசன், அவன் என்னை லவ் பண்ணான், ஆனால் அவனுக்கு நான் ஓகே சொல்லலை. நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அந்த கோவத்தில் அவன் வந்து என்னை அப்படியே ஃபுல்லாக எரிச்சிட்டு போயிட்டான். நான் அவங்கள காப்பாற்ற சொல்லி கத்துனேன். நீங்கள் வந்து பார்க்குறப்போ விஷனை வேறு மாதிரி பார்த்துட்டு இவனை கொல்லணும்னு நினச்சிருக்கீங்க. அந்த தீய சக்தி கடைசியில் சுகா முன்னாடி வந்துட்டு, என்னை மன்னிச்சிருங்க சுகா. இல்லை பரவாயில்ல, இந்த காலத்தில் மனுஷங்களே ஒருத்தர் புரிஞ்சுக்காம அவங்கவுங்க மேலே பழியை போட்டுடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜேகே அந்த அடைஞ்ச இடத்துலேருந்து என்னை எப்போ தான் விடுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உன்னெல்லாம் விட முடியாது, நீ அங்கேயே இரு, நாங்கள் கிளம்புறோன்ட்டு போகிறாரு. அதுக்கு ஜின்ன, டேவி நீ சும்மாவே இருக்க மாட்டியான்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பேய் வந்து எல்லாத்தையும் திறந்து விட்டுருது. தென் அந்த இடத்துலேருந்து திருப்பி அவங்க காருக்கே வந்துடுறாங்க. அப்புறம் மார்னிங் ஆகிடுது. எல்லா ஒரு பீச்சில் இருக்காங்க. அப்போதைக்கு கண்ணுக்கு ஏதோ தெரியுது. அதை எடுக்கலான்னு போகிறாரு. அதை எடுக்கிறாரு. எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த சீட்டை பார்க்குறாரு. சுகா அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. என்னாச்சுன்னு பார்க்குறாங்க. உன் பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாங்க. பின்னாடி பார்க்குறாங்க. பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு கையில் கத்தி வச்சுட்டு அதுவும் அப்படியே பறந்துட்டுருக்காங்க. வீக்கு பயமாக இருக்குது. என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் என்னடா சிரிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தா ஜேகே. கோவமும் வருது. அந்த இடத்துல பயந்துட்டாரு. ஸோ ஜேகேவை துரத்துறாங்க. ஆர்மீஸ், மூவி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஆர்மீஸ், டேக் கேர்.